நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புதினா பிரியாணி. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான புதினாவை நம்ம பறிச்சுக்கலாம். இதனோட மனம் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்குறத விட ரொம்ப மணமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷானது, ஆர்கானிக்கும் கூட. இந்த புதினா நம்ம 1 கப் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி பறிக்க போகிறோம். அதுவும் தோட்டத்து கொத்தமல்லி, நாட்டு கொத்தமல்லி. இது ஒரு 1/4 கப் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது கொத்தமல்லி. இதெல்லாமே எடுத்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கழுவிக்கலாம். இதுக்கப்புறம் 2 கப் பாசுமதி அரிசி நம்ம எடுத்துக்கலாம். அதை நல்லா கழுவிட்டு ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நமக்கு பாசுமதி அரிசி ஊறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா மிக்சியில் இஞ்சி பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா அதை நம்ம போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி இல்லாமல் அரைக்க போகிறோம். நம்ம உப்பு போடுறோம், கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு நம்ம இதிலே லெமன் கூட பிழிஞ்சு விடலாம். இப்போ நம்ம அரைச்சிடலாம். நமக்கு ரொம்ப ஃபைனாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கரகரப்பாக கூட நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிவிட்டு நெய், அதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம். நட்சத்திரப்பூ இதெல்லாம் போட்டுட்டு, அதாவது சோம்பு போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு வெங்காயம் லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம நல்லா வணக்கணும். இதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட போகிறோம். 2 தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணது. இது போட்டுட்டு இதை நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறம் கேரட், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கணும். இதுக்கப்புறமா கரம் மசாலா, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி
அதுக்கப்புறம் ஊற வச்ச பாசுமதி அரிசியை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா நம்ம 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். அதாவது 2 கப் பாசுமதி அரிசி போட்டிருக்கோம், அதனால் 3 கப் தண்ணி ஊற்ற போகிறோம். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். 2.25 to 3 கப் வந்து நம்ம ரொம்ப பர்ஃபெக்டாக. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா புதினா, கரம் மசாலா, உப்பு இது வேணாலும் போட்டுக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 விசில் விட்டால் நம்ம ஒட்டாமல் நல்ல பாசுமதி அரிசி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்துடும். விசில் போனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்தால் அப்படியே மலர்ந்துருக்கும் ரைஸ் எல்லாமே. பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பூ மாதிரி இருக்குது. இது நம்ம ரைத்தா, அதாவது பச்சடியோடு எடுத்துக்கலாம், இல்லைன்னா கத்திரிக்காய் சட்னியோடு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை வெறுமனே தயிரோடு கூட நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.